வினய், வினய், what a handsome guy you are. உன்னை எப்படி விட்டு தர மனசு வரும்? அதான் எப்படியாவது தட்டி பறிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, என்ன தன்ஷிகா சைலண்டா வந்து நின்னுட்டு இருக்க? இல்ல, உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். ஆனா நீங்க ரிலாக்ஸா பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்களா, அதான் நீங்க கண்ணை திறந்து பாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நின்னுட்டு இருந்தேன். சரி, என்ன விஷயம் பேசணும்? நான் இந்த ஊருக்கு வந்ததே என் கூட காலேஜ்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம் தான். அப்படி மீட் பண்றப்போ உங்களையும் கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அது ஒரு சாதாரண மீட்டப்பா இல்லாம ஒரு ஃபங்க்ஷனா பண்ணலாம்னு முடிவு பண்ணி அது ஒரு ரியூனியன் ஃபங்க்ஷனா வந்து நிக்குது இப்போ. இன்னும் நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க வேற. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு வைஃப் இல்லைன்னு சொன்னதும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி எல்லார்கிட்டயும் நீங்க தான் என்னோட ஃபியான்சேன்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். தன்ஷிகா, எதுக்கு நீ அவசரப்பட்டு சொன்ன? நான் தான் உன்கிட்ட டைம் கேட்டிருந்தேன்ல. சொல்லிட்டேன், இனி அதை மாத்த முடியாது வினய். அது மட்டும் இல்லாம உன் போட்டோ வேற நான் குரூப்ல போட்டிருக்கேன். ஹே, என்ன என்ன நினைச்சு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க? ஹே, இதெல்லாம் தப்பு தெரியுமா? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. ஐயோ வினய், இது தப்புதான், நானே அதை ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணது உங்க வைஃப் இறந்துட்டாங்கன்னு நினைச்சுதான். ஆனா இங்க வந்து பார்த்தப்பதான் கதையே வேற மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுது. சரி, நான் என் மனசை தேத்திக்கிட்டாலும் எனக்குன்னு ஒரு பிரஸ்டேஜ் இருக்குல்ல வினய், அதை நான் கட்டி காப்பாத்தி தானே ஆகணும். அதுக்காக நாளைக்கு நீங்க ஒரு நாள் மட்டும் என் கூட ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு வந்தாகணும். என்ன தன்ஷிகா, நீ என்ன சொல்ற? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏய், உனக்கு மித்ராவை பத்தி தெரியாது தெரியுமா? ப்ளீஸ் வினய், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். அங்க மட்டும் நீங்க வரலனா என்னோட மானமே போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. நான் பீட்டர் விடுறேன் புருடா விடுறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாது வினய். ப்ளீஸ் வினய், ப்ளீஸ். என்ன அவ திரும்ப திரும்ப இதையே சொல்லிக்கிட்டு இருக்கா? இவளை அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தா ஏதாவது சென்டிமெண்டா சொல்லி லாக் பண்றா. எப்படி இவளை கழட்டி விடுறது? இவளை மித்ரா கிட்ட கோர்த்து விட்டுறாங்க. அவகிட்ட இந்த மாதிரி பேசினா என் மேல இருக்கிற பாசத்துல எப்படி கழட்டி விடணும்னு அவளுக்கு தெரியும். என்ன வினய், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓகே தானே? இங்க பாரு தன்ஷிகா, நான் ஒன்னும் தனி ஆள் இல்லை. இந்த விஷயத்துல நானாலாம் எதுவும் முடிவு எடுக்க முடியாது. நீ ஒன்று பண்ண, என் ஒய்ஃபு மித்ரா கிட்ட போய் நீ பெர்மிஷன் கேளு. அவ நம்ம போறதுக்கு ஓகே சொன்னான்னா கண்டிப்பா நான் வரேன். அவ்வளவுதானே? விடுங்க. எனக்கு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். இப்பே போய் பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். ஏய், என்ன அவ என் பொண்டாட்டிட்ட பெர்மிஷன் வாங்குறது ஈஸின்னு சொல்லிட்டு போறா? பொதுவாகவே தன்னோட புருஷனை எந்த பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க மாட்டான். இதுல என் மித்ரா ஒரு படி மேல. என்கிட்ட என்னதான் சண்டை போட்டாலும் எவ்வளவுதான் கோச்சுக்கிட்டாலும் என்ன யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டான். இவ போய் அவகிட்ட பெர்மிஷன் வாங்குறேன்ட்டு போறா. போ போய் கேட்டுப்பாரு, அப்ப தெரியும் உனக்கு மித்ரா யாருன்னு. ஐயோ விக்ரம், தானியா, நீங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பியா ஒத்துமையா இருக்கணும், சரியா? மம்மி, நான் தான் உங்க கூட படிப்பேன். இல்ல, நான் தான் மித்ரமா உங்க கூட படிப்பேன். சரி சரி, நீங்க ரெண்டு பேருமே என் பக்கத்துல படுங்க. ஆளுக்கு ஒரு பக்கத்துல படுங்க. வாங்க. ஹை ஹை. சரி, நான் உங்களுக்கு கதை சொல்றேன். ரெண்டு பேரும் கேட்டுட்டே தூங்குறீங்களா? ஹை கதையா? சொல்லுங்க மித்ரமா, சொல்லுங்க மித்ரமா. ஒரு ஊர்ல மித்ரா, சொல்லுங்க, என்ன வேணும்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி,
வாங்க. ம். சொல்லுங்க, என்ன பேசணும்? ஆ, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மித்ரா. நீங்க நினைச்சா கண்டிப்பா எனக்கு அதை பண்ண முடியும். என்னால என்ன உங்களுக்கு உதவி பண்ண முடியும்? என்ன விஷயம்? ஆ, இல்ல உங்களால பண்ண முடியும். அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன். சரி சொல்லுங்க, என்னால பண்ண முடிஞ்சா நான் கண்டிப்பா பண்றேன். நான் காலேஜ் படிக்கும்போது என் கூட படிச்சவங்கலாம் இப்ப வெளியூர்ல கல்யாணம் ஆகி வேற வேற நாடு ஊருன்னு போய் செட்டில் ஆயிட்டாங்க. நான் இங்க இந்தியாவுக்கு வரேன்னு சொன்னதும் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஒரு ரியூனியன் ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் நாளைக்கு தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்எக்ஸ்பெக்டடா நான் வினயை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். சரி, இப்ப நான் என்ன பண்ண முடியும்? இல்லங்க, அவங்க கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் வினயோட போட்டோ வேற அனுப்பி வச்சுட்டேன். அவர்தான் என்னோட ஃபியான்சேன்னு நான் எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேன். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். வினய நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு என் கூட அனுப்பி வைக்க முடியுமா? இல்ல, எனக்கு புரியல. அனுப்பி வைக்கணும்னா எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? நீங்க தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் எந்த தப்பான எண்ணத்திலயும் என் கூட அனுப்ப சொல்லல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டேன் வினய கூட்டிட்டு வரேன்னு. இன்னொரு நாள் எல்லாரையும் ஒன்னா பார்க்க முடியாது. அதான். என்னங்க நீங்க அப்படி பாக்குறீங்க? நான் அவர் கூட பழகும் போது நீங்க இறந்துட்டதா தான் சொன்னாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ண போறதா சொன்னாங்க. அதனாலதான் அவர்கிட்ட என் அபிப்பிராயத்தை சொன்னேன். அவரும் கொஞ்சம் டைம் கேட்டாரு. அந்த காரணத்தால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் வினய் தான் என்னோட ஃபியான்சேன்னு சொல்லிட்டேன். போட்டோ எல்லாம் அனுப்பி வச்சுட்டேன் தெரியுமா? இப்ப எல்லாரும் அவரை தான் நான் கூட்டிட்டு வந்து ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல இங்க வந்துதான் எனக்கு உண்மை தெரிஞ்சது. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மித்ரா. நான் கேட்டது தப்புதான். ஏன்னா எந்த ஒரு ஒய்ஃபுமே தான் ஹஸ்பண்ட வேற ஒருத்தர் கூட அனுப்புறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு என் நிலைமை புரியும்னு நினைக்கிறேன். ஏன் நிலைமை தாண்டி உனக்கு புரியல? ஏங்க சும்மா நடிப்புதான். கூட கூட்டிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி இவர்தான் காமிச்சு சின்னதா ஒரு செலிப்ரேஷன், அவ்வளவுதான். நான் உடனே திருப்பி கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. நம்ம எதிரிலேயே நம்ம ஹஸ்பண்ட கிஸ் பண்ணவ தனியா கூட்டிட்டு போனா என்ன பண்ணுவான்னு தானே யோசிக்கிறீங்க. என்னங்க காட் ப்ராமிஸா நீங்க திரும்ப வந்ததே எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சிருச்சுல, நான் வினய விட்டு விலகிட்டேன். இந்த ஒரு நாள் மட்டும் நீங்க உதவி பண்ணீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் அவமானப்படாம திரும்பி வர முடியும். அதுக்கப்புறம் அந்த விஷயம் எனக்குள்ளேயே புதஞ்சிரும். ப்ளீஸ்ங்க, இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. அப்புறம் நான் எப்படியும் யூஎஸ் போயிடுவேன். என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. என்னங்க யோசிக்கிறீங்க? ப்ளீஸ்ங்க, ஓகேன்னு சொல்லிடுங்க. இல்ல, இது அவரு சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க அவர்கிட்ட கேக்குறது தான் சரின்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் முதல்ல அவர்கிட்ட தாங்க கேட்டேன். அப்படியா? அவர் என்ன சொன்னாரு? எனக்கு சம்மதம் தான். இதுக்கும் நீ மித்ரா கிட்ட போய் கேளு. அவ ஓகேனா நான் வரேன்னு சொன்னாரு. வினய் ஓகேன்னு சொல்லிட்டாரா? இப்போ உங்க பெர்மிஷன் மட்டும் தாங்க வேணும். அவருக்கு ஓகே தான். நீங்க சொல்லுங்க மித்ரா, ப்ளீஸ். ஓகேன்னு சொல்லுங்க மித்ரா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் அவமானப்படாம இருக்கிறது உங்க கையில தான் மித்ரா இருக்கு. ப்ளீஸ். சரி, ஓகே, போயிட்டு வாங்க. நிஜமாவா? ஓ மை காட், தேங்க் யூ so much மித்ரா. வினய், என்ன தனுஷிகா, உனக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்காதே? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. யார் தான் தாம் புருஷனை இன்னொரு பொண்ணு கூட அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பா? ஆனா மித்ரா அப்படி கிடையாது. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. என்ன தனுஷிகா சொல்ற?
நிஜமா உன் மித்ரா ஒத்துக்கிட்டா? ஆமா வினய், நிஜமா தான் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, நீ என்ன சொன்ன, எப்படி சொன்ன? அவ அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கிற ஆளே இல்லையே. அதெல்லாம் எங்களுக்குள்ள எப்படியோ பேசி ஓகே ஆயிடுச்சு. உங்களுக்கு வேற வழியே இல்ல போ. என் கூட நீங்க ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு வந்தே தான் ஆகணும். வினய், நீங்க ரெடியா இருங்க. நம்ம ஃபங்க்ஷனுக்கு சும்மா வேற மாதிரி போறோம். அது எப்படின்னு நான் வந்து சொல்றேன். என்ன இவ உண்மையை சொல்றாளா இல்ல பொய் சொல்றாளா? சும்மா இருந்த என்னையும் குழப்பி விட்டு போயிட்டா. மித்ரா அப்படிலாம் பெர்மிஷன் கொடுக்குற ஆளே இல்லையே. சரி, இருந்தாலும் நம்ம நேர்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் வந்துடலாம். மித்ரா, என்ன மித்ரா, தன்சிகா சொன்னதெல்லாம் உண்மையா? தன்சிகா என்ன சொன்னா? இல்ல, நீ என்ன அவ கூட அந்த ஃபங்க்ஷன் போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தியா? ஆமா. என்ன மித்ரா, அவ என்ன அவ கூட ஃபியான்சியா நடிக்கிறது கூப்பிட்டு இருக்கா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டியா? அந்த விஷயமாவது உனக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க. அவ உங்ககிட்ட தானே முதல்ல கேட்டா. நீங்க தானே என்கிட்ட கேட்க சொல்லி அனுப்புனீங்க. நாம உண்மையாவே அவ கூட போக கூடாது, நமக்கு பொண்டாட்டி தான் முக்கியம்னு நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும்? கட் அண்ட் ரைட்டா வேண்டாம், நான் வரமாட்டேன்னு சொல்லிருக்கணும். ஆனா நீங்க ஏன் கிட்ட கேட்க சொல்லி இங்க அனுப்பி வச்சிருக்கீங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க மனசுலயும் ஒரு ஓரமா அவ கூட போகணும்னு ஆசைந்தான அர்த்தம். அதான் நீங்க என்கிட்ட கேட்க சொல்லி அனுப்பியிருக்கீங்க. ஐயோ மித்ரா, நான் உன்கிட்ட அவளை அனுப்புனதே நீ முடியாதுன்னு சொல்லி கட் பண்ணி அனுப்புவோம் வந்தா. ஆனா நீ இப்படி சொல்லி வச்சிருக்க. ஏய், என்ன மித்ரா நீ? இல்லங்க, நீங்க முன்னாடியே உங்க மனசுல அவளுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. இப்ப அவ கூட போறதுக்கு டைமும் கொடுத்திருக்கீங்க. அவளுக்கு நீங்க கொடுத்த இடம் இன்னும் உங்க மனசுல அப்படியே தான் இருக்கு. அது அழியல. எனக்கு அது நல்லா தெரியும். அதனாலதான் நான் பெர்மிஷன் கொடுத்தேன். மித்ரா, நீ புரியாம பேசிட்டு இருக்க. ஏன் இப்படி ஃபீல் பண்றீங்க? நடிக்க தானே போறீங்க, அங்க போய் நடிங்க, இங்க நடிக்காதீங்க. நீங்க இப்படி பேசும்போதுதான் எனக்கு இன்னும் பதட்டமா இருக்கு. ஐயோ மித்ரா, ஏய் மித்ரா, ஏய், நாம ஒண்ணு நினைக்க போனா மித்ரா ஒண்ணு நினைக்கிறா. கடவுளே, எப்பதான் இவ என்ன புரிஞ்சுக்க போறாளோ தெரியல. ஏய் கீதா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. ஆமா, நீ எந்த ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்க? நீ சொல்ற எந்த ஸ்டார் ஹோட்டல்லயும் நான் தங்கல. நான் என்னோட ஸ்டார் வினய் வீட்ல தான் தங்கியிருக்கேன். ஏய் சூப்பர் டி. உங்க ஸ்டாரை பார்க்க நாங்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். இருங்க இருங்க, நாங்க 2 பேரும் கெத்தா ஒண்ணா வர போறோம். ஹே, எல்லாரையும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. நாங்கெல்லாம் வந்துட்டோம், இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. நீ எப்ப வருவ? இன்னும் 15 மினிட்ஸ்ல நானும் என்னோட ஃபியான்சியாவும் அங்க இருப்போம். ஓகேவா? ஓகே டி. ஓகே, பை பை. நம்ம ஸ்டார் வினய் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு தெரியலையே. போய் பாப்போம். என்ன வினய், இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? சீக்கிரம் ரெடி ஆகுங்க. தன்ஷிகா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் உன் கூட வந்துதான் ஆகணுமா? நீ மட்டும் போயிட்டு வந்துற. என்ன வினய் நீங்க கடைசி நேரத்துல இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? மித்ரா தான் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, அங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வினய் ப்ளீஸ் சீக்கிரம் போய் கிளம்புங்க. வினய் ஒரு நிமிஷம். நீங்க என்னோட ஃபியான்சே. எது? அப்படி நடிக்க போறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு நான் டிசைட் பண்றேன். எஸ். இந்தாங்க, இந்த ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ஓகே,
ம் என்ன சும்மா கூட கூட்டிட்டு போங்கன்னு பாவம் பார்த்து சொன்னா என்னமோ தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போடு அந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு ரொம்ப ஓவரா பண்றா. இவரும் அவ பேச்ச கேட்டு தலையாட்டிட்டு போறாரு. என்ன தனுஷிகா, இப்போ ஓகேவா? ம் ஓகே வினய், இந்த ட்ரெஸ் என் ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆகுதுல்ல? மித்ரா மட்டும் ஓகே சொல்லாம இருந்திருந்தா இந்த தொல்லையே இருந்திருக்காது. என்ன இவ இப்படி பண்றா? ஐயோ, வினய் மேல இருந்த கோவத்துல நாம இவ கூட போறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டோமே. எல்லாரும் முன்னாடியும் வினய் கண்ணத்துல முத்தம் கொடுத்தவ இப்ப தனியா கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவாளோ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஆ, நீங்க இந்த ட்ரெஸ்க்கு கூலிங் கிளாஸ் போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ இதோ. இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சூப்பர். எப்படியோ ஒரு வழியா ஓகே ஆயிடுச்சு. அப்படியே நானே பெர்ஃப்யூம் போட்டு விடுறேன். இல்ல காட்டுங்க. ஓகே ஓகே டன். பெர்ஃபெக்ட். வினய், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆ? என்ன இவ ஓவரா நெருங்கி போறா? இவரு மனசுலயும் அவ இருக்கா. இவ இப்படியே நெருக்கமா வந்தா அவருக்குள்ள இருக்கிற ஆசை வெளியில வரதா போகுது. ஐயோ, இதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலையே. இவங்களை எப்படியாவது அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ண விடாம தடுத்தே ஆகணும். என்ன பண்ணலாம்? யோசி மித்ரா, ஐடியா. நீங்க இந்த கார்ல தான் போக போறீங்களா? வண்டி ஸ்டார்ட் ஆனா தானே போவீங்க. சொல்லு கீதா. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோ கிளம்பிட்டோம். 5 நிமிஷத்துல வந்துருவோம். சீக்கிரம் வாங்க. ஓகே. என்ன வினய், என்னாச்சு? தெரியல தனுஷிகா, கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வினய், புது வண்டி தானே, அப்புறம் ஏன் ஸ்டார்ட் ஆகல? தெரியல, இந்த நேரம் பார்த்து கார் வேற சதி பண்ணுது. என்ன ஸ்டார்டிங் ட்ரபிளா? எப்படி ஸ்டார்ட் ஆகும்? எல்லாம் இந்த மித்ரா பண்ண வேலை. என்னையே வெறுப்பேத்துறீங்களா? சரி இரு, நான் என்னன்னு பாக்குறேன். என்னாச்சு வினய்? என்னன்னு தெரியல, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இருங்க, கால் டாக்ஸி புக் பண்ணி போலாம். தனுஷிகா, புக் ஆச்சா இல்லையா? இல்ல வினய், ஒரு வண்டியும் பிக்கப் பண்ண மாட்டாங்க. இரு, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன்.
என்னாச்சு வினய்? என்னன்னு தெரியல, கேன்சல் ஆகிட்டே இருக்கு, புக் ஆகவே மாட்டேங்குது. டைம் வேற ஆகுது. அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம இன்னும் வீட்லயே தான் இருக்கோம். ஐயோ, என்ன பண்றது? ஆ? என்ன எந்த வண்டியும் புக் ஆகலையா? இன்னைக்கு முகூர்த்த நாள், அதுவும் பீக் அவர் வேற. இந்த சமயத்துல ஆட்டோவும் ஈசிஆர் வரைக்கும்லாம் வராது. உங்களால ஃபங்க்ஷனுக்கு போகவே முடியாது. வினய், அங்க பாருங்க, பைக் இருக்கு. ஆமா, இது என்னோட பைக் தான். அட, என்ன வினய், இது கூட தெரியாதா? நம்ம கம்ஃபர்டபிளா பைக்ல கூட போலாம். டிராபிக்கே இல்லாம வேகமா ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம். ஐயோ, இந்த பைக் இருக்கிறத மறந்தே போயிட்டேனே. ஐயோ.